சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது, ஓடுது. அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது, அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது, 10 லட்சத்தை எடுத்து கொடுக்குது. எல்லா பையனும் போய் பாக்குறான். நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு 34 லட்சம் கொடுக்கு. 34 லட்சம். ஒரு இழிவிலிருந்து விளைநிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன 5 பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாதி இல்லை இந்த நாய்ப்பய நாட்டில். வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன? அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய திருடர்கள். அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள். சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது, ஓடுது. அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது, அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது, 10 லட்சத்தை எடுத்து கொடுக்குது. எல்லா பையனும் போய் பாக்குறான். சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு 34 லட்சம் கொடுக்குது. 34 லட்சம். ஒரு இழிவிலிருந்து விளைநிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன 5 பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாதி இல்லை இந்த நாய்ப்பய நாட்டில். செத்து நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதர வரல. இதாண்டா இவங்க ஆட்சி. இவங்களை ஒழிக்கணும் தாண்டா நமது முன்னவர்கள் கலந்தார்கள். அவனவன் இருந்த இடத்தில் அவனவன் கடமையை செஞ்சான். அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன். வெண்டடா பதில் இருக்கு, இங்க பதில் இருக்கா? வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன? எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ செத்து போயிருவாய்டா. அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய திருடர்கள். அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள். திருடன் கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். காடு என்பது காடல்ல, அது இல்லாத அமையாது நாடு. நீரின்றி அமையாது உலகு என்றால் காடின்றி அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அவன் இருக்கிற வரை பயன்தான். அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி வைக்கிறான். என் தம்பி சீமந்தனம் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அது வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமா. எனக்கிட்ட கதை சொல்றான். டே மங்கினி பிள்ளைகளா, நாங்க தினம் படிக்கிறோம்டா. படுக்கை அறை இருக்குல்ல, கால் நீட்டி படுக்கிற இடத்த தவிர சுத்தி அறையில் வந்து பாடுறா. வெறும் புத்தகம்டா, பிக்காளிப்பழ வந்து பாடுற. படிச்சுக்கிட்டே இருப்போம்டா. உலகத்துல நடக்குது, என்ன நடக்குது, காடுனா என்ன, நீர்னா என்ன, அருவினா என்ன, ஆறுனா என்ன, மலைனா என்ன, இது கூட தெரியாதவங்களாடா நாங்க. என் பரம்பரை ரத்தம்டா, உயிர்மை நேய கூட்டம்டா. இதுகிட்ட வந்து பேசிக்கிறது இங்க. காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான். அப்ப கல்குவாரியில வெடிகுண்ட வச்சு தகர்த்து வெட்டி எடுத்துப்பி. அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அங்க வாழ்கிற சிங்கம் புலி கரடிலாம் ஐயோ நல்லா வெட்டி எடுங்க, மகிழ்ச்சியா இருக்கடா. டேய், அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கணிலே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல, நீ பாதுகிட்டே யாரு ஒரு குவாரி ஓனரு. இது ஆள் இல்லை இல்ல. இப்போ அவர் மட்டும் துப்பாக்கியோட இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா நான் இந்த குவாரி நான் வரலங்க, எனக்கு வேணாங்க குவாரின்ட்டு போயிருப்பான். வாரி வாரி எடுத்துக்கிட்டு போறதுனால அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம். மறுமுறை ஒரு முறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன். அவருக்கு முன்னவன் தமிழ் பேரினத்தின் வீரத்தின் பெரும் வடிவமாக இருக்கிற நம்முடைய
முன்னவன் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன். ஒரு சிறிய காணொளி ஆவணத்தை நாம் அது செயற்கை நுண்ணறிவில் தயாரித்தது. ஏன்னா நம் பாட்டனுடைய படங்கள் நம் இடத்தில் இல்லை, வரலாற்று செய்திகளும் முழுமையாக இல்லை. ஏனால் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போல, என் அன்பு தம்பி தங்கைகளே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இன்று எங்களுக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பக்கம்தான் என்னுடைய வீர பெரும்பாட்டன் தீரனின் இந்த வீர புகழை போற்றுகிற இந்த நிகழ்வு. அன்னைக்கு அவர் நினைவு தினத்தில் போட்டாம என்ன பண்ண, அன்னைக்கு தான் மலை மேல ஏறி மாடு மேய்க்கிறேன்னு தேதி குறிச்சிட்டேன், போயிட்டேன். அந்த இடத்துல வச்சு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் என் தீரனின் நினைவுதான் எங்கள் இதயத்தில். ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தடமும் அவன் காலடிபட்ட தடம் தான். எங்கு நின்றும் எந்த இடத்தில் நின்றும் அவன் பெரும் புகழை நாம் போற்றிக் கொண்டே இருக்கலாம். அதனால் இன்றும் அவன் நினைவுதான், என்றும் நம் இதயத்தில் அவன் நினைவுதான். அதைத்தான் நான் சொன்னேன், எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை, சினர்ந்து எழுவோம் சிறுநரி கூட்டம் எந்த மூலை என்கிற முழக்கத்தை முன்வைத்தேன். எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது, அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது. அவன் கனவு பெரிது, தீரன் அவன் பேரன் அவன். அருமை பெருமக்களே, ஒரே ரத்தமா அதே வீரம் என்று முழக்கத்தை முன்வைத்தேன் நான். காரணம் என்ன? அடிமையாக வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. அடுத்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை தமிழினம் வாழ்வதில் அவனுக்கு பிடிக்கவில்லை. அழுவெறுப்பு. அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை எதிர்க்கவில்லை, நீ என்னை ஆள்வதையே எதிர்க்கிறேன் என்றான். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. எதுக்கு மாற்றான் இடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு போரிட்டு மாண்டு போகலாம். அடுத்தவன் காலிலே விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவேரா. அதற்கு முன்பே நம் முன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். யார் நிலத்திலிருந்து யாருடா வரி எடுத்துட்டு போறது? யார் நீ? நிலம் என்னது, உழைப்பு என்னது, விளைச்சல் என்னது? உனக்கு எதற்காக வரி கட்ட வேண்டும்? அந்த எண்ணம் தான். அடுத்தவன் ஆள்வதில் வாழ பிடிக்காத வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அதேதான் நேருக்கு நேராக ஒரே ரத்தம், அதே வீரம். நிலமும் களமும் தான், காலமும் தான் வேறு. அந்த நிலத்தில் இருந்த நம் தலைவன் யாரடா சிங்களன்? நீ எதுக்குடா என்ன ஆடுற? இது என் நிலம், என் நாடு. என்னை அடக்கி ஒடிக்க ஆள்வதற்கு நீ யாரு? இங்கே தீரன், அங்கே அவன் பேரன். நமது முன்னவர்கள் எல்லோரையும் பாருங்கள், இங்கே காட்டிய எல்லோரையும் பாருங்கள். ஆவணப்படத்திலே நம்முடைய பாட்டன் மருதீர்வர் மன்னர்கள், நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மன்னர் ராணி, நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அரசன், நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் அரசன் மன்னன். அதற்கு முன்பிருந்த மூவேந்தர்கள் எல்லாம், சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் எல்லாம் அரசர்கள். முத்து வடுகரோ கட்டப்பொம்மரோ மன்னர் கட்டப்பொம்மரோ கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும், அரசு ஆணை, அரசனின் உத்தரவு. ஆனால் தீரன் சின்னமலையார் மன்னனா? இல்லை, இல்லை. மன்னனாக ஆக்கப்பட்டவன், மன்னனாக பிறந்தவனா? இல்லை. சாதாரண உழவர் குடியிலே ஒருவனாக
பிறந்த மகன், எளிய மகன், ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் மகன், ஒரு பாமரன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன். அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டால் எவன் வருவான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். மன்னன் கூட்டா வருவான், மக்களில் ஒருவன் கூப்பிட்டு எவன் வருவான்? ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள். காரணம் என்ன? அவன் வீரன், அவன் வீரன். எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை எல்லாரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று பெயர். ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதலாக நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனுக்குத்தான்.